என்னோட வீட்ல காசே தங்க மாட்டேங்குது. எனக்கு செல்வ செழிப்பு அதிகமா இருக்கவே மாட்டேங்குது. எனக்கு நெறைய செல்வம் வேணும் அப்படிங்கிறவங்க, குபேரன வழிபாடு அப்படிங்கிறத பண்ணலாம். எஸ்பெஷலி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஒரு டம்ளர், அதாவது நீங்க டெய்லி யூஸ் பண்ற டம்ளர் இல்லாம ஒரு புது டம்ளர் கூட வாங்கிக்கோங்க. அந்த புது டம்ளர்ல குங்குமப்பூவ கொஞ்சம் ஒரு டம்ளர் பால்ல ஃபுல்லா ஊத்திட்டு, அந்த குங்குமப்பூவ போட்டு வடகிழக்கு, அதாவது நார்த் ஈஸ்ட் குபேர மூலை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல வச்சு பக்கத்துல ஒரு துளசி இலையும் வைங்க. ஏன்னா அந்த துளசி இலையில விஷ்ணு பரமாத்மா வீற்று இருக்கார் அப்படிங்கிற ஒரு ஐதீகமும் இருக்கு. ஸோ இது ரெண்டையும் வச்சு நீங்க குபேரனை வழிபாடு பண்ணும் பொழுது கோடி கணக்குல செல்வ செழிப்பு அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும். குங்குமப்பூவை ஏன் அந்த ஒரு டம்ளர் பால்ல கொஞ்சமாவது போடணும் அப்படின்னு சொல்றோம்னா, குங்குமப்பூல நெகட்டிவிட்டி அப்படிங்கறது நீக்கக்கூடிய சக்தி அதிகமா இருக்கு. பணத்தை ஈர்க்கக்கூடிய சக்தி அப்படிங்கிறது குங்குமப்பூவுக்கு இருக்கு. ஸோ இப்ப நான் சொன்ன இந்த விஷயத்த கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாதிரியான ஆன்மீக பதிவுகளுக்கு நம்மளோட பேஜை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த தகவலை ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.